ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கன்வர்ஷன் ஆஃப் த ஜூஸ். இதை எழுதினவங்க ஃபிலிப் ரோத். இதை 1958 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஃபிலிப் ரோத் வந்து 1933 2008 வரை வாழ்ந்த ஒரு ரைட்டர். இதில் இவர் எதை பற்றி ஜாஸ்தி பேசுகிறாரு அப்படின்னா, ஜூவிஷ் பீப்புளோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குது, கிறிஸ்டியானிட்டியை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அதில் அவங்களுக்கு இருந்த டவுட்ஸ் என்னெல்லாம், கடைசியில் அவங்க எப்படி மனம் மாறுறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியாக கொடுத்துருப்பாரு. இந்த ஷார்ட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லிட்ரரி மேகசினில் த பாரிஸ் ரிவ்யூ அப்படின்ற கான்செப்டில் தான் இதை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாட்டரிக்கல் போஸ்ட் மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி. இதை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஆத்தர் வந்துட்டு குட் பாய் கொலம்பஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷன்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு 1959. இது வந்து நேஷ்னல் புக் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷன் வந்து இது வின் பண்ணியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஜூவிஷ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. ஆனால் ஜீசஸோட பர்த்தில் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, கடவுள் வந்து பிறந்தாரு, எல்லாம் ஓகே தான், பட் அவர் பிறக்கும்போது அவங்களோட அம்மா அப்பா 2 பேருக்குமே கல்யாணம் முடியாமல் தான் இருக்கும். எந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லாதப்போ எப்படி ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியும் அப்படின்ற டவுட் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். சயின்ஸ் ரீதியாக பார்த்தா அது பாசிபிள் இல்லை தான். ஆனால் கடவுள் அப்படின்னு வரும்போது காட் கேன் டூ எனிதிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால சில பேர் அதை பிலீவ் பண்ணுறாங்க. பட் இந்த ஜூவிஷ் பீப்புளில் மோஸ்ட் ஆஃப் தெம் அதை பிலீவ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஒரு பொண்ணு வந்து குழந்தைய பெற்றெடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருப்பாரு. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ப்ரொட்டகானிஸ்ட் யார் அப்படின்னா ஆஸ்கர். இவரை ஓசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் ஒரு 13 வயசு பையன். இவர் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாரு. கிறிஸ்டியானிட்டி மேலே இவருக்கு நிறையவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவருக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே ஹை அத்தாரிட்டியாக இருக்கட்டும், அவரோட அம்மா, டீச்சர் அப்படின்னு எல்லார்கிட்டையும் அவருக்கு இருக்கிற ரிலீஜியஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு நிறைய பிரச்சனை வந்தாலுமே அந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா ராபி மார்வின் பிண்டர். இந்த ராபி யார் அப்படின்னா ஓசி இருக்கார் இல்லையா, அவரோட கிளாஸ் டீச்சர். இவர் கூட எப்போவுமே ஓசிக்கு வந்து சண்டை வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ராபிக்கு இந்த ஜீசஸோட பர்த்தில் நம்பிக்கையே கிடையாது. ஜீசஸ் அப்படின்றவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஃபிகர், அவ்வளோதான். அவர் ஒரு டிவைன் ஒன்லாம் கிடையாது, அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஃபிகர் அப்படின்ற மாதிரி தான் இவரோட கான்செப்ட் இருக்கும். ஆனால் ஓசி வந்து கடவுளை ஒரு டிவைனிட்டி, ஒரு டிவைன் ஸ்பிரிட்டாக நினைக்கிறதுனால 2 பேருக்குள்ளே எப்போவுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஓசி கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் அவருக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாமல் அவனை பனிஷ் பண்ணணும் அப்படின்றதுல தான் அவரோட மைண்ட் செட் எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் ஃப்ரீட்மேன். மிஸ்ஸஸ் ஃப்ரீட்மேன் யார் அப்படின்னா, இந்த ஓசி இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா. இவங்க ஒரு விடோ உமன், ரொம்ப ரிலீஜியஸான ஒரு ஜூ. கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. இவன் கேட்குற கொஸ்டினால் டிஸ்டர்ப் ஆகுறவங்க இவங்களும் கூட. இவங்ககிட்டேயும் அவங்களோட பையன் வந்து நிறைய ரிலீஜியஸ் கொஸ்டின்லாம் கேட்பான். சில பேர் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கும்போது அவங்களோட நம்பிக்கையெல்லாம் கண்மூடித்தனமாக இருக்கும் இல்லையா, ரொம்ப நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது அதை கொஸ்டின் பண்ணும்போது அவங்களுக்கு கோபம் வரும். அந்த மாதிரி இவனோட கொஸ்டின் எல்லாமே இவங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா இட்ஸி. இட்ஸின்றது யாருன்னா ஓசியோட ஃப்ரெண்டு. ஓசிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர். எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு கேரக்டராக இருப்பார். நெக்ஸ்ட் யாருன்னா யக்கோவ் பிளாட்மிக். இவர் யாருன்னா ஒரு 71 வயசு இருக்கிற ஒரு ஓல்டு மேன். சர்ச்சில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, அதில் ஒரு வாட்ச்மேன் மாதிரி அங்கே இருப்பார். இவர் எப்போ பார்த்தாலும் முணுமுணுத்துட்டே இருப்பார். ஆனால் அது வந்து ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவார். அதை பார்த்து கூட ஓசி சொல்லுவார், இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட ப்ரேயரையும் இவர் கமெண்ட் பண்ணுவார். இந்த பிளாட்மிக் அப்படின்றவர் ஜூஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பார். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஓசி அப்படின்ற பையன் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீ திங்கிங். எப்போ பார்த்தாலும் எதையாவது பற்றி யோசிச்சுட்டே இருப்பான். ரொம்ப க்யூரியஸான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். எப்போவுமே அவனுக்கும் அவனை சுற்றி உள்ள ஹை அத்தாரிட்டி பீப்புளாக இருக்கட்டும், இல்லை எல்டர்லி பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவனுக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் எப்போவும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுகிட்டே இருப்பான். அந்த கொஷின் எல்லாமே ரிலீஜியஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா இவன் கிறிஸ்டியானிட்டியை வந்து ரொம்ப நம்புகிறான். அப்போ நம்பும்போது அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லி நினைப்போம் இல்லையா.
அந்த மாதிரி கொஷின்ஸ் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கும் போது இவனுக்கு நிறைய கிளாஷஸ் வந்து உண்டாகும். அப்படி இவன் ரொம்ப சண்டை போடுற கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, ஒன்று அவனோட அம்மா, இன்னொன்று அவனோட கிளாஸ் டீச்சர் ராபி அப்படின்றவர். இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஓசியும் அவனோட ஃப்ரெண்ட் இட்ஸியும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்களோட கான்வர்சேஷனோட தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இட்ஸி கேட்குறான், நீ ஏன் இப்படி கிளாஸில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொஷின் கேட்டு ஒரு ட்ரபிள் மேக் பண்ணிகிட்டே இருக்கிற, சாரை கிளாஸை ஃப்ரீயாக நடத்த விட மாட்டேற, உன்னோட கொஷின்ஸால் கிளாஸில் எப்போவுமே டிஸ்டர்ப் ஆகுதே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஓசி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட கொஷினை நம்மளோட கிளாஸில் வச்சு நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியல, அப்படி நான் சொன்னாலும் அதை அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, இந்த மாதிரி ஆகிறதுனால தான் அது ஒரு ட்ரபிள் மேக் ஆகுதே தவிர நான் என்னோட டீச்சர்கிட்ட கொஷின் கேட்கணும், அதுக்கு அவரை ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இட்ஸி எந்த மாதிரி டைப் அப்படின்னா, அப்படியே ஓசிக்கு ஆப்போசிட். அவன் எந்தவித ப்ராப்ளமுக்கும் போகக்கூடாது, முக்கியமாக ஸ்கூல் ஹை அத்தாரிட்டி டீச்சர்ஸ் இவங்க கிட்டலாம் எந்த ப்ராப்ளமும் வச்சுக்க கூடாது, எந்த பிரச்சனையிலையும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருப்பான். ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்லேயே அவங்க இனிஷியலாக எடுத்து வைக்கிற கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓசி வந்து நிறைய இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்பான், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைப்பான். அப்படி அவன் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜீசஸோட பர்த்தை பற்றின ஒரு கொஸ்டின் தான் எடுத்து வைப்பான். அது பாசிபிளா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்து வைக்கும்போது ஓசி வந்து பிலீவ் பண்ணுவான், ரொம்ப கியூரியஸாக இருப்பான், அதை வந்து ஜென்யூனாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அவனுக்குள்ளே இருக்கும். ஜீசஸோடது ஒரு வெர்ஜின் பர்த் அப்படின்றத அவன் ரொம்ப பிலீவ் பண்ணுவான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து தேவைப்படும். ஆனால் அவனோட டீச்சரான ராபி என்ன சொல்லுவார், அவரோட தாட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இது கண்டிப்பாக இம்பாசிபிள், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் அவரோட தாட்டாக இருக்கும். அதுக்கு ஓசி என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னா, காட் கேன் டூ எனிதிங், கடவுளால் எது வேணால் முடியும், அப்படி இருக்கும்போது அவரால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகாத எந்த ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்லேயும் இல்லாத ஒரு பொண்ணால் குழந்தைய பெத்தெடுக்க கடவுளால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவனோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைக்கிறான். ஓசியோட அம்மாவும் இவனோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கணும், அவனை எப்படியாவது திருத்திடலான்னு சொல்லி நிறைய டைம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இவனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு விடுவாங்க. எதுக்காகனா, இப்போ வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, அந்த பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவனையும் நிறைய டைம் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் 2 தடவை வர சொல்லியிருக்காங்க, 3rd டைமும் அவனை வர சொல்கிறாங்க. ஸோ 2 தடவை எதுக்கு வர சொன்னாங்க அப்படின்ற ரீசனை இப்போ நரேட்டர் சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடந்திருக்குன்னா, அவனோட கிளாஸ் டீச்சரான ராபி கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஜூயிஷ் பீப்புள் எல்லாருமே ஒரு சோசன் பீப்புள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது வந்து ஓசிக்கு சுத்தமாக பிடிக்காது. கடவுள் வந்து எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஒன்று போல தான் கிரியேட் பண்ணார், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு கடவுள் சொல்லுவார். அந்த கான்செப்டை ஓசி வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவான். அதனால அவன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஸோ அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் வந்து உண்டாகும். அப்போவும் அந்த சண்டை பெருசாகி அவங்க அம்மாவை வர சொல்லியிருப்பாங்க. செகண்ட் டைம் என்ன இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னா, கிளாஸ் டிஸ்கஷன் அப்போ அவங்க சார் வந்து லா கார்டியா ஏர்போர்ட் அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு பிளேன் கிராஷை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு. அது ரிலேட்டடாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஓசிக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வரும், ஒரு ட்ராஜடி வந்து அவங்க வீட்டில் நடந்தது ஞாபகம் வரும். ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கிராஷில் மாட்டி இறந்தவங்க நிறைய பேர் ஜூயிஷ் பீப்புள் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அது இவனுக்கு ஞாபகம் வரும். அதை இவன் சொல்லும்போது அதுக்கு ராபி பிண்டர் ஒன்று இல்லைன்னு சொல்லணும், இல்லை ஆமான்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் அவர் இந்த ஜூயிஷ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கல்ச்சுரல் யூனிட்டி அவங்கள பற்றியெல்லாம் ப்ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது ஓசிக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு. அவன் கேட்ட கொஸ்டின் வேறு, ஆனால் அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இவர் வேறு ஏதோ ஆன்சர் பண்ணுறாரு. அவரோட இன்டென்ஷன் எப்போவுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா மட்டுமே, ஜூயிஷ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா மட்டுமே, அதை பற்றி பேசுகிறதா மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கோபம் வரும். அந்த டைம்லேயும் ஒரு சண்டை வந்து இவனை பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ பேக் டு த ஃப்ரெண்ட்ஸ் கான்வர்சேஷன். ஓசி அப்புறம் இட்ஸி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஓசியோட அம்மாவை ஸ்கூல்ல இருந்து வர சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் அவனுக்கும் அவனோட கிளாஸ் டீச்சருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வந்து 3rd டைம் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை அவர் ரொம்ப த்ரெட்டன் பண்றாரு. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா
டிசியை கையில் கொடுத்துருவோம், நீங்கள் வேறு ஸ்கூல் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவனையும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இவனையும் உங்கள் அம்மாவையும் ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை இவங்களோட இந்த த்ரெட்டனாக இருக்கட்டும், அவங்க அம்மாவோட அட்வைஸ், ராபியோட இந்த ஃபைட் எதுவுமே இவனை சேஞ்ச் பண்ண போகிறதே கிடையாது. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பான். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஓசியோட லைஃப் ஸ்டைல் அவனோட வீட்டில் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் வந்து 7வது நாள் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேயில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பர்சன் அப்படின்றதுனால அவங்க அம்மா ப்ரேயரில் இன்வால்வ் ஆகுறாங்க. இவனுக்கு ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். ஆனால் அவங்க அம்மாவோடைய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் அவன் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறான். அதனால் அவங்க ப்ரேயரை முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். அவங்க அம்மாவோட ப்ரேயருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபோனெல்லாம் நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்போது டெலிஃபோனில் உள்ள அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணி விடுறான். அவங்க அம்மாவும் ப்ரேயரை முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவன் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அவங்க அம்மா வந்து உடனே கோவப்பட்டு இவனை அரைஞ்சிடுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மா இவனை அடித்தது. அரைஞ்சதுக்கப்புறமா இவன் ரொம்ப அழுகுறான். நைட்டு டின்னர் கூட சாப்பிடல, அவ்வளோ அழுதுட்டு ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே ஆனதும் ஆஃப்டர்நூன் டைமில் இப்போ தான் இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யக்கவ் பிளாட்னிக்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் சர்ச்சில் இருக்கிறாரு. 71 இயர் ஓல்டு மேன். இவர் எப்போவுமே சர்ச்சில் இருந்து ஏதாவது முணுமுணுத்துட்டே இருப்பாராம். அப்போது அந்த முணுமுணுக்கிறது கூட ப்ரேயர் தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்குமே ஓசி வந்து அவனோட இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்க தான் செய்வான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் இது ப்ரேயர்னு சொல்கிறீங்க, ஓகே, பட் நீங்கள் காட் கிட்ட பேசவே இல்லை. இந்த ப்ரேயர் எல்லாமே ஆல்ரெடி யாரோ எழுதி வச்சது. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கண்டினியூஸாக சொல்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. நீங்கள் கடவுள்கிட்ட பேசணுன்னா நீங்கள் பேசணுமே தவிர மனப்பாடம் பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஒப்பிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ கிளாஸ் டைம். கிளாஸில் வந்து ஒரு ஃப்ரீ டிஸ்கஷன் டைம். ஆனால் யாருக்குமே டிஸ்கஷன் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா டிஸ்கஷன்னு போனாலே கண்டிப்பாக பிரச்சனையில் தானே போய் முடியுது. அதனால் யாருமே டிஸ்கஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஓசிக்கு கூட இந்த டிஸ்கஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அப்போது ஓசி வந்து சரி ஓகே நம்ம ஹிப்ரூ ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஹிப்ரூ ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி அவன் ஹிப்ரூ ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஸ்லோவாக ரீட் பண்ணாதான் அந்த லாங்குவேஜ் புரியும், அவன் என்ன ரீட் பண்ணுறான்றதும் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவனோட டீச்சரான ராபிக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்காது. அவங்க ஸ்பீடாக ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நினப்பாங்க. அதனால அவங்களுக்கு சுத்தமாக பேஷன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஓசி வந்து இவர் ரீட் பண்ணவும் விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுந்து அவனோட மைண்டில் இருக்கிற அந்த குவெஸ்டனை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து நிற்கிறான். ஆனால் எழுந்த பிறகு கூட இவனுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. இதை கேட்டால் ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறான். ஆனால் ராபி வந்து அவனை என்கரேஜ் பண்ணுறாரு. சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கேட்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவன் ஒன்று சொல்கிறான், வை கான் ஹீ மேக் எனிதிங் ஹீ வாண்ட்ஸ் டு மேக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைக்கும்போது ராபிக்கு அது புரியவே இல்லை. இவன் என்ன கேட்குறான் அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை. அவர் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும்போது இட்ஸி இருக்கான் இல்லையா, இட்ஸி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு ரூடான ஒரு சைகை வந்து காட்டுறான். இப்போ கிளாஸில் டீச்சர்ஸை வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் பின்னாடி இருந்து ஏதாவது ஆக்ஷன்ஸ் பண்ணாங்கன்னா கிளாஸில் உள்ள எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போவும் கிளாஸில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவர் யார் இப்படி சிரிக்க வைக்கிறான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஓசி என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, உங்களுக்கு கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது, ஸோ நீங்கள் கடவுளை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே ராபிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, இப்போ உடனே என்கிட்ட சாரி கேட்டாகணும், நீ பண்ணது தப்பு, என்கிட்ட இப்படி ரூடாக பேசினது தப்புன்னு சொல்லி நீ சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இவன் திருப்பி திருப்பி இப்படி ஒரு ரிலீஜியஸ்கே லீடராக இருக்கிற உங்களுக்கே கடவுளை பற்றி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக அவன் ரொம்ப சவுண்டாக சொல்லிகிட்டே இருக்கிறான். இவருக்கு ரொம்ப கோவம் வந்து அவனை வாயை மூட வைக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் எடுத்த ஆக்ஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனை அடிக்கும்போது அவனோட நோஸில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து கிளாஸில் இருக்கிற எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஓசி என்ன பண்ணிட்டான்னா வேகமாக போய் கிளாஸ் டோரை வந்து லாக் பண்ணி வச்சுட்டான். லாக் பண்ணிவிட்டு யாரும் வெளியே போகாத மாதிரி பண்ணிவிட்டு
வேகமாக ரூஃப் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். அவனோட கிளாஸுக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்கும் இல்லையா, அந்த ரூஃப் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். இப்போது எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறமா இவனுக்குள்ள ஒரு பீஸ் வந்து இவன் ரியலைஸ் பண்ணுறான். இவனுக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்குது. அட் த சேம் டைம் இவன் மேலே இருக்கும்போது எல்லாரும் இவனை நோக்கி கத்துறதா இருக்கட்டும், இவனை இறங்கிருன்னு சொல்லி எல்லாரும் கெஞ்சுறதா இருக்கட்டும், எல்லாமே இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அந்த ஸ்கூலுக்கு வெளியே ரொம்ப சத்தமாக இருந்த உடனே ஸ்கூலை சுற்றி ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு ஓசியை நீ தயவு செஞ்சு இறங்கிரு, அந்த ரூஃப்ல இருந்து இறங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவன் நோஸ்ல கட்டாயி ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இது போக அவன் மேலே ஏறி இருக்கிறதுனால பிளாட்மிக் அப்படின்ற ஒரு 71 இயர் ஓல்டு மேன் இருந்தார் இல்லையா, அவர் போய் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆட்கள் வந்ததுக்கு அப்புறமா ஃபயர்மேன்ல ஒருத்தர் அவங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள அந்த நெட்டை விரிச்சிட்டு இதில் நீ வந்து ஜம்ப் பண்ணு, நாங்கள் ஒன்று சேவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவனுக்குள்ள அந்த பவர் அப்புறம் அந்த பீஸ் அப்படின்ற அந்த 2 விஷயமும் போயிட்டே இருக்குது. அந்த சாரும் நின்று தயவு செஞ்சு கீழே இறங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்குள்ள ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா இவர் தான் அவன் நோஸை பிரேக் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் ரூஃப் மேலேயும் ஏறி இருக்கான். ஸோ அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இவருக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்றதுனால அவர் ரொம்ப பயந்துட்டே இருப்பார். அவர் அவன்கிட்ட அவ்வளோ கெஞ்சுவார், தயவு செஞ்சு இறங்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். அவனோட ஃப்ரெண்டான இட்ஸியாக இருக்கட்டும், மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவனை தயவு செஞ்சு கீழே இறங்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்த அவனோட அம்மா, ஓசியோட அம்மா அந்த இடத்துக்கு என்டர் ஆவாங்க. அவங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப பயந்து போய் அந்த டீச்சர்கிட்ட தயவு செஞ்சு என் பையனை கீழே இறங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவர் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்டபனாக இருப்பார். அவனுக்குள்ள ஒரு பவர் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இல்லையா, அந்த பவரை வச்சு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விஷயமா இவன் சொல்ல எல்லாரும் அதே மாதிரி ஒபே பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ அவன் உயிரோடு இருக்கணும், அவன் கீழே குதிக்கணும் அப்படின்றதுனால எல்லாரும் ஒபே பண்ணுவாங்க. எல்லாரும் ஒபே பண்ணுறது இவனுக்கு தெரிஞ்ச உடனே இவன் அந்த டீச்சரை கூப்பிட்டு, அந்த ராபி இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லுவான், நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு ஒரு கல்யாணமாகாத ஒரு பொண்ணோட வயிற்றில் இருந்து தான் பிறந்தாங்க அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கடவுள் நினச்சா இதை செய்ய முடியுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இவரும் வேறு வழியே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்குவார். சரி நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அது போக அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்ட்டை நம்புறேன்னு சொன்னால் தான் நான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே இருக்கிற எல்லாரும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்மேட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நாங்கள் நம்புகிறோம், நீ கீழே குதி அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போது அவங்க அம்மாவையும் அந்த சாரையும் கூப்பிட்டு சொல்லுவான், நான் கீழே குதிச்சதுக்கப்புறமா நீங்கள் யாருமே நான் அடிக்கக்கூடாது, கடவுளை நம்புகிறவங்க மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மா கிட்டேயும் அந்த டீச்சர்கிட்டையும் கிளாரிஃபிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் விரித்து வச்சுருக்க அந்த நெட்டில் குதிப்பான். அதோட இந்த கதை வந்து முடியும். இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.